அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு தடவை கூட வாசிங்க. இங்க பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு உள்ள யாரும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நாளை சாயங்காலம் இதில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் ஒரு கவுண்டரும் ஒரு டேபிளும் இருக்கும். எங்கள் ஆட்கள் 2 பேர் அதில் உட்கார்ந்துருக்கணும். டைரியை காட்டி டோக்கன் வாங்கி சாப்பிடணும். சில ஆட்கள் சுவிசேஷ கூட்டம்னு சொன்னால் ஹாயாக வரும். பைபிள் காணாது, டைரி காணாது, பென்னு காணாது. சிலரெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சிலரெல்லாம் வாரதே பாக்கியம். உண்மையிலே வாரது பாக்கியம்தான். ஒரு சிஸ்டர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இடையில ஒரு ஆள் வந்து அவங்கள சூடாகி கூப்பிட்டுட்டு போனார். அதனால் நீங்கள் வாரதே பெரிய கிருபை. நீங்கள் உபத்திரவங்கள் துன்பங்களை எல்லாம் தாண்டி தான் வாரீங்க. அதுக்கு பரலோகத்தில் பிரத்யேக பலன் உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் வசனத்தை எழுதணும் இல்லையா? தங்கங்களா, வசனத்தை எழுதணும் இல்லையா? சரி, 164வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. எடுத்தீங்களா? நாம சேர்ந்து வாசிக்கலாம். சத்தம் உயர்த்தி வாசிக்கணும். அப்போஸ்தல நடபடிகள் 3:19-20. ஆனபடினாலே ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. என்ன ஒரு தடவை கூட வாசிங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராத்திரி நம்ம தியானிக்க போகிறது இளைப்பாறுதல் அடைய முடியாத 9 வகை மனிதர்கள். இன்னைக்கு நாம என்ன தியானிக்க போறோம்? மெதுவா பேசுங்க. கேட்கல, என்ன கேட்கல? 9 வகை மனிதர்கள். நீங்க எழுதணும். ஏன் எழுதணும்னா, அந்த 9ல் நம்ம உண்டான்னு அறியணும் இல்லையா? அந்த 9ல் நம்ம உண்டான்னு அறியணும். ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஆள் டிக்கெட் வேணுமான்னு கேட்டுட்டு போனார். அந்த அம்மா டிக்கெட்டை வாங்கிச்சு. அப்புறம் கொஞ்சம் தாண்டி மறுபடியும் ஒரு ஆள் டிக்கெட் வேணுமான்னு கேட்டுட்டு வருது. இந்த அம்மாவுக்கு கையில் டிக்கெட் இருக்கிறதுனால அவங்க தூங்கிட்டுன்னு திடீர்னு வண்டியில் சக்கரை ஏறினார். சக்கரை ஏறி இந்த பெண்மணிக்கு ஃபைன் அடித்தார். ஃபைன் அடித்தப்பதான் தெரியுது இவங்க எடுத்தது லாட்ரி டிக்கெட்டு. லாட்ரி டிக்கெட் வச்சுட்டு பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாது. அதனால நம்ம கையில் இருக்க டிக்கெட் என்னன்னு நாம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு தான் பிரசங்கம். நான் இன்னைக்கு 9 வகையான மனிதர்களை சொல்லுவேன். அவங்களுக்கு இளைப்பாறுதல் என்ன செய்யாது? பேசுங்க. அவங்களுக்கு அந்த 9 வகையான மனிதர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது.
சரி, ஒவ்வொன்றா நம்ம தியானிக்கலாம். ஒன்று, போராட வேண்டிய நேரத்தில் போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது? போராட வேண்டிய நேரத்தில் போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நம்ம இருக்கிற உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர். நான் வருவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன், போவேன். நான் வருவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன், போவேன். நான் இந்த உள்ளான காரியங்களில் ஒன்றும் தலையிட மாட்டேன். நான் வாரேன், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. உண்மையில் அது சந்தோஷம்தான். நீங்கள் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் உங்களை மாதிரி பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவருக்கு ஒரு நல்ல சேர் போட்டு கொடுத்தாங்கன்னு கட்டி வைங்க அவரை. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம போராடுகிற உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அசுத்த ஆவிகளோட போராடணும், அந்தகார வல்லமைகளோட போராடணும், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளோட போராடணும். இல்லை அது ஒன்று எனக்கு சரிப்பட்டு வராது, நான் பாடுற நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொன்னால் இளைப்பாறுதல் வராது. இது போர்க்காலம். இது என்ன காலம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு இல்லையா? விதைக்கிற காலத்தில் விதைச்சாதான் சாப்பிட வேண்டிய காலத்தில், மெதுவாக பேசுங்க, சாப்பிட வேண்டிய காலத்தில் சாப்பிட முடியும். படிக்க வேண்டிய காலத்தில் படித்தாதான் வேலை கிடைக்க வேண்டிய நேரத்தில் வேலை கிடைக்கும். அப்போ அந்தந்த காரியத்துக்குன்னு சொல்லி ஒரு நேரம் உண்டு. அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்யணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இளைப்பாறுதல். ஏன் ஆண்டவரே எனக்கு பிரச்சனைன்னு கேட்கக்கூடாது. ரசித்து போராடணும், வாழ்க்கையை ரசித்து போராடணும். கர்த்தர் ஒரு போராட்டத்தை அவங்க முன்ன தாராரா, அதை சந்திச்சு அதை உடைச்சு ஆண்டவரே நான் போராடினேன் சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ போராடணும். உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எவ்வளவு கான்ஃபிடண்டா பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா? எனக்கு ஒரு போராட்டம் இருந்தது, அந்த போராட்டத்தை நான் என்ன செஞ்சேன்? போராடினேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்க எழுதி வைக்கணும். நான் நாளைக்கு டைரியை நேரடியாய் பார்ப்பேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு 4 பேர் சொல்லி இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு என்ன எத்தனை பேர் சொல்லி இருக்கு? 4 பேர். பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிற ஒரு பேர் என்ன தெரியுமா? நல்ல போர்ச்சேவகன். நம்ம குட் சோல்ஜியர்ஸ். 2 நமக்கு சொல்லி இருக்கிற 2வது பேர் என்னன்னு பாருங்க, 5வது வசனம். என்ன? மல்யுத்த வீரர்கள். நாம யாரு? மல்யுத்த வீரர்கள். 3வது நம்ம யாருன்னு பாருங்க, 6வது வசனம். அப்போ நம்ம யாரு? விவசாயிகள். 1 நம்ம மெதுவா பேசுங்க. நம்ம நல்ல போர்ச்சேவகர்கள். 2 நம்ம நல்ல மல்யுத்த வீரர்கள். 3 நம்ம நல்ல பிரயாசப்படுகிற விவசாயிகள்.
4 நம்ம யாருன்னு பாருங்க. 9வது வசனம், நாம் சிறை வைக்கப்பட்டவர்கள். நாம் யார் என்கிற கேள்விக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வருகிற பதில்களை பார்த்தீங்களா? 1வது பதில் நல்ல போர்ச்சேவகன், 2வது பதில் நல்ல மல்யுத்த வீரன், 3வது பதில் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், 4வது பதில் சிறை வைக்கப்பட்டவன். ஆனால் எனக்கு துன்பம் வருது, எனக்கு வேதனை வருது, எனக்கு முடியலைன்னு சொல்லி வாழ்க்கை சபிக்கப்படாது. வாழ்க்கையை ரசிச்சு வாழணும். கர்த்தர் தந்த ஒரு வாழ்க்கையை ரசிச்சு வாழணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு பூச்சி, நம்ம அதை கண்டோம், நம்ம அதை கண்டுட்டு அடிக்காம விட்டுட்டோம். அடுத்து ஒரு வேளை என்ன கஷ்டம் இல்லையா? அடுத்து ஒரு வேளை அது நம்ம கட்டில் ஏறி, அது நம்ம தலையணையில் ஏறி உட்கார்ந்து நம்ம தூங்கும்போது எங்கேயாவது வச்சு கடிக்க வாய்ப்பு உண்டு. எங்கேயாவது வச்சு கடிக்க வாய்ப்புண்டு. ஆனால் அது கொல்லக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சு. முதல்ல கொல்லக்கு வாய்ப்பு கிடைச்சு, கொல்லக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ அது நம்மளை திருப்பி என்ன செய்யுது? தாக்குது. எல்லா பிரச்சனைகளையும் போராடி ஜெயிக்க நமக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா தான் அது நம்மளை என்ன செய்யும்? திருப்பி அடிக்கும். ஒரு தடவை சொல்லுங்க, நல்ல போர் வீரன். அந்த பின்னால் உள்ள சகோதரிகளுக்கு சவுண்ட் இங்க பயங்கரமா கேக்குதுன்னு. நல்ல போர் வீரன், நல்ல மல்யுத்த வீரன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், சிறை வைக்கப்பட்டவன். அதாக்கும் ஒரு தேவ பிள்ளை. சொல்லுங்க, நமக்கு. மெதுவா சொல்லுங்க, நமக்கு. சகோதரர்கள் சொல்லலைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு. நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். உன்னதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. உண்மைதான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு. ஆனா உனக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போர்க்காலத்தில் போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் காலத்தில் என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்காது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ சத்துருவை விட்டு வச்சது யாரு? யாரு? கர்த்தர். எதுக்கு சத்துருவை கர்த்தர் விட்டு வச்சாரு? யுத்தம் பழகாத இஸ்ரவேலர்கள் யுத்தத்தை படிக்கும்படியா. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். போராட்டம் என்னன்னு அறியாத இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில போராட்டம் என்னன்னு படிக்கணும்னு சொல்லி கர்த்தரே சில பிரச்சனைகளை வச்சிருந்தாரு. இந்த பூனை உண்டு இல்லையா? பூனை முதல்ல எலிய நல்லா கொன்னு குட்டிகளுக்கு கொண்டு கொடுக்கும். குட்டி கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணும் தெரியுமா? 50% கொன்னுட்டு குட்டிகளுக்கு கொண்டு கொடுக்கும். 50% டியூட்டி யாரு பார்க்கணும்? குட்டிகள் பார்க்கணும். தாய் பூனை பார்த்து ரசிக்கும் குட்டிகள் அந்த எலியை அடிச்சு சாப்பிடுறது. அது மாதிரி தான் என்ன, கல்வாரியில போராட்டத்தை போராடி முடித்தார். அதுல மாற்றமில்லை. உன் எல்லா பிரச்சனைகளும் கல்வாரியில முடிந்தது.
கல்வாரியோட உன் சாபங்கள் முடிந்தது, அதுல மாற்றம் இல்லை. ஆனா உனக்குண்டு இந்த உலகத்துல கர்த்தர் வச்சிருக்கிற அந்தகார எதிராளிகளோடு நீ போராடினால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்றதை விட போராடாதவர்கள் இளைப்பாறுதலை எதிர்பார்க்கவே கூடாது. எதை எதிர்பார்க்க கூடாது? இளைப்பாறுதலை எதிர்பார்க்க கூடாது. அப்போ ஒன்று, போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ரெண்டாவது, யாருக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு பாருங்க. ரெண்டாவது, அந்நிய தெய்வங்களை பின்பற்றுவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 16ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கவனிங்க, எத்தனை பேரை தகப்பன்னு கூப்பிட முடியும்? பாவமா இருக்குன்னு உங்களை பார்க்கும்போ. இங்கிலீஷும் தெரியாத எனக்கு இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தா மலையாளம். நீங்கள் மலையாளம் ரசிக்கிறீங்க இல்லையா? എത്ര പേരെ നിങ്ങൾക്ക് അപ്പൻ എന്ന് വിളിക്കാൻ പറ്റും? ഒറ്റ ആളല്ലേ. நம்ம ரோட்டை நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை அப்பான்னு விழிச்சா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம செலவுக்கே நம்ம பாடுபட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு தகப்பன் உண்டு. அவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவரே தேவன், அவரே ரட்சகர், அவரே கண்மலை. அந்த தெய்வத்தை ஆராதிக்க பாக்கியம் பெற்றவர்கள் நல்ல ஒன்று கைதட்டி நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் என் தகப்பன், அவர் என் தகப்பன், அவர் என் தகப்பன். எனக்கு வேற தெய்வம் இல்லை. எனக்கு வானத்தின் கீழ பூமிக்கு மேல ஒரே ஒரு தகப்பன். கம்யூனிசத்துக்கு வித்திட்ட மனுஷனுடைய மகள் கம்யூனிசத்தை பின்பற்றல. அந்த பிள்ளை கம்யூனிசத்தை பின்பற்றல. அப்போ பத்திரிகையாளர்கள் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உங்க அப்பாவாக்கும் கம்யூனிசத்துக்கு வித்துட்டது. கம்யூனிசத்துக்கு வித்துட்டது யாரு? உங்க அப்பா. நீ ஏன் அதை பின்பற்றல? அவருடைய கொள்கைகளை நீ பின்பற்றல. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் கிடைக்கல. எனக்கு என்ன கிடைக்கல? நல்ல தகப்பன் கிடைக்கல. அடுத்த கேள்வி, நீ பைபிள் வாசிக்கிறதா கேள்விப்படுறோமே, நீ பைபிள் வாசிக்கிறதா கேள்விப்படுறோமேன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில் சொல்லிச்சு. என்ன தெரியுமா? பைபிள்ல ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கை உயர்த்தி கை உயர்த்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். கை உயர்த்தணும், வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். சகோதரி, உனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. சகோதரா, உனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. இருக்கிற இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டு பாரு. வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்டு பாரு. இந்த மைதானம் அதிரத்தக்கதாக தகப்பனேன்னு கூப்பிட்டு பாரு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற, கூப்பிடுகிற எல்லா மனுஷனுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு சொல்லி கூப்பிடணும்னு சொன்னாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நான் முழங்கால நிக்கிறேன். நான் யார் தெரியுமா? முழங்கால நிக்கிறேன் நான், உம்முடைய பிள்ளை. ஒரு வீட்டில் சண்டை, தகப்பனும் மகனும் பயங்கர சண்டை. தகப்பன் மகனை பார்த்து சொன்னாரு, இந்த வீட்டில் ஒன்றில் நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். விளையாட்டா சொல்லி இருப்பாரு. பையன் இறங்கி போயிட்டான். அவன் போயிட்டான். அவர் என்ன நினைச்சாரு? கோபம் தீரும்ப வருவான்னு நினைச்சாரு. இவன் வரல. பல மாதங்கள் பையன் வருவான்னு
பார்த்திருந்தார், வரல. என்ன செய்ய அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில் ஒன்று பண்ணினாரு, மிக பிரபலமான ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்கலாம், அப்படியாவது என் பையனை கண்டுபிடிக்கலாமேன்னு நினைச்சு மிக பிரபலமான ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்தாரு. மகனே, உன் அப்பா உனக்காக காத்திருக்கிறேன். உனக்கு உண்மையிலே உன் அப்பா மேல அன்புண்டுன்னா இந்த சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு இந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு முன்ன நீ வரணும். இப்படிக்கு உன் அன்பு தகப்பன். இவரு சனிக்கிழமை 12 மணிக்கே பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்துட்டாரு. சனிக்கிழமை 12 மணிக்கே அந்த பேப்பரையும் கையில் பிடிச்சிட்டு பத்திரிகை அலுவலகத்தில் வந்தவர் அந்த பத்திரிகை அலுவலகத்தின் படியில் படுத்து தூங்கினார். படியில் படுத்து தூங்கினவர் தன்னை அறியாமல் தூங்கிட்டாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போ சாயங்காலம் ஆயிட்டு. கண்ணை திறந்து பார்த்தா இவருக்கு நம்ப முடியல, 8000 பிள்ளைகள் வந்து நிற்கி. ஏன்னு உங்களுக்கு புரியல இல்லையா? அவர் இப்படிக்கு தங்கப்பன்னு போடல இல்லையா? இப்பதான் புரிஞ்சோ. நல்ல ஒரு கை தட்டி தெய்வத்தை ஒன்று ஆராதிங்க. நல்ல வாத்திறந்து நல்ல விடுதலையோட ஒன்று தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் வாத்திறக்கணும். நல்ல சத்தம் உயர்த்தி கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் கண்ண மூடி வாயை திறந்து கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், இந்த மைதானம் அதிரத்தக்கதாக அந்த உன்னத தகப்பனை உயர்த்தி ஆராதிங்க. கையை தட்டணும். கையை தட்டும்போது சத்தம் வரணும். வாய பலமா திறக்கணும். வல்லமையோட ஆவியில போராடுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல கை தட்டி சத்தம் உயர்த்தி வா திறந்து ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்புங்க. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. சிலர் கிருபையை பெறுற நேரமாய் ஆண்டவர் தருகிறார். சிலர் பலனை பெறுகிற நேரமாய் ஆண்டவர் தருகிறார். சிலர் அபிஷேகத்தை பெறுகிற நேரமாய் ஆண்டவர் தருகிறார். சிலர் தேவ பிரசன்னத்தை பெறுகிற நேரமாய் ஆண்டவர் தருகிறார். கண்ண மூடி கை தட்டி உடகடக ரகதன ரகதனா ரியாந்தல் கமந்தர பிரௌடபத்தநாதனா அல் கந்தர பரபரபரபா. உன் குடும்பத்தை கட்டி இருக்கிற அந்தகார வல்லமைகள் இப்போ உடைகிறது. அந்நிய தெய்வ ஆவிகள் உன் வீட்டை விட்டு முறிகிறது. இப்பிரபஞ்சத்தின் வல்லமைகள் உடைஞ்சு தெரிக்குது. இனி உன் குடும்பத்துக்கு நேர கை நீட்டி எனக்கு உன் மேல அதிகாரம் உண்டுன்னு சொல்ல ஒரு வல்லமைக்கு முடியாது. கையை தட்டி பெற்றுக்கோ. ஒரு பயங்கர விடுதலை. நல்ல வாய திறக்கணும். நல்ல கை தட்டணும். நல்ல சத்தம் உயர்த்தணும். ஊடகந்தநாதர சந்தல் மநாதனா ரியாந்தநாதன பிரௌடமத்துரபரபரபரபா. ஆதி நாட்கள்ல நீ பின்பற்றின ஆவிகள் இன்னைக்கு உன்னை பின்தொடர்ந்து வராது. அறியாத காலத்துல நீ செய்த கிரியைகள் இன்னைக்கு உன்னை பின்தொடர்ந்து வராது. தகப்பனேன்னு கூப்பிடுகிற அடுத்த நிமிடத்துல அவைகள் வெட்டி எறியப்படுகிறது. 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் நல்ல கை நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை அடையாளத்தோட ஆவியில போராடுங்க. எல்லா பக்கமும் கிருபை. அடகடகடகல் கதனகடகல் கவனவைடனா அந்தல் கமான பிரௌடப துரபரபரபா ரெந்தல் கபத்தரபரபா அந்தர சந்தரபரபா. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கை தட்டி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே, கை தட்டி, நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ராகதன கமகதன கடக துரபலபலபலபா ரேலந்தரப சத்தரபபபபபபா. நெருங்காது சாத்தான், நேசரின் தைரியம், நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கமனா ரகதா ரூடா ரூடல் கமனா உடவனாதன வைடா ரகதா அந்த ரீபல சந்தவனாத உடவன் கமனா பௌடா ரகதா அந்த ரீபல சந்தவனாதன பௌடவனாதா. கண்ணை கை தட்டுங்க. பயங்கர வல்லமை, பயங்கர தேவ பிரசன்னம். கையை தட்டி பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்குறாரு. கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்குது. தடுக்காத தடுக்காத. ஆவியானவர் சிலரை மூடுகிறார், ஆவியானவர் சில புத்திர எடுக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கோ. ஏன் பெற்றுக்கோ பெற்றுக்கோ. அபிஷேகம் அபிஷேகம். அதனால துரபரவா நீ அந்த கபத்தனாதியா அல்காந்தர பயங்கர அபிஷேகம். எந்த தீங்கும் தீண்டாது. உடம கத்தாரியா உடனா ராகல் கபரவ சந்தரவரவா உடவர் உடவரவரவா வேந்தன் கபத்தாரியா உடவரவரவரவா. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு வாயை திறக்கணும், அத்தனை பேரு ஆவியில போராடணும். 2 நிமிஷம் நல்லா ஜெபிங்க, 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. தகப்பனேன்னு கூப்பிடுங்க. ஒரு கட்டு உடையுது, உன்னை பின்தொடர்ந்து வருகிற இப்பிரபஞ்சத்தின் வல்லமை முறியுது. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தகப்பன் கடிதம் எழுதினது ஒரு பிள்ளைக்கு, என் பிள்ளை நீ வா அப்படின்னு. அவருக்கு பேரும் வைக்கல, பிள்ளைக்கு பேரும் வைக்கலையா. பேப்பர் வாசிச்ச எல்லா பிள்ளைகளும் நினைச்சிட்டு எங்க அப்பா தான் கூப்பிடுறாருன்னு 8000 பிள்ளைகள் வந்து விட்டன. உங்களுக்கு தெரியுமா,
நீ எப்பொழுது வருவாய் என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உன்னை தேடி காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க, தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. நான் அனாதையும் திக்கற்றவனும் அல்ல. அவன் என்னை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கிருபை பிராபிச்ச தெய்வ மக்கள் ഇന്നു രാത്രി ഒന്നടങ്കം രണ്ട് കരമടിച്ച് ആത്മാവിന്റെ നിറവിൽ അധികം ശക്തിയോടെ ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്കുമ്പോൾ നിന്നെ പിന്തുടർന്ന് വന്ന സകല ഇരുട്ടിന്റെ ശക്തികളും ഇന്ന് രാത്രി ഇവിടെ വച്ച് തകരുകയാ. തകരട്ടെ. കണ്ണടച്ച് കരമടിച്ച് പ്രാപിക്ക്. ഒരു പുത്തൻ ശക്തി നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. எனக்கு வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான பாடம். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண மைக் எடுத்தேன். மழை தொடங்கிச்சு. மழைன்னா அப்படி ஒரு மழை. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஸ்டேஜ் நனைஞ்சு எர்த்தடிக்க தொடங்கிச்சு. இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கேன். பயங்கரமான மழை. ஆட்கள் அந்த சைடுலையும் அங்கங்கயா ஒதுங்கி உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். யாரும் போவல. மீட்டிங் முடிஞ்சப்போ ஒரு பெண்மணி மொத்தம் நனைஞ்சு 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு வருது. அந்த பெண்மணி சொல்லிச்சு, மழை பெஞ்சதும் கரண்ட் போச்சு. யாருக்கும் தெரியாம அந்த ஆற்றில் 2 பிள்ளைகளையும் கொண்டு போட்டுட்டு சாடி சாகலான்னு சொல்லி ஆற்றுக்கு பக்கத்தில் போனேன். இந்த சர்ச்சுக்காரங்க என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்துருக்கு. ஆற்றுக்கு பக்கத்தில் போனேன். அப்போ என் காதில் ஒரு சத்தம் கேட்டது, நீ மரிக்க வேண்டாம், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், திரும்ப வா அப்படின்னு என் காதில் சத்தம் கேட்டது. நான் அப்படியே என் பிள்ளைகளை கொண்டு அந்த சத்தம் வந்த இடத்த பார்த்து வந்திருக்கிறேன். அதனால் நமக்கு ஒரு தடையும் இல்லைன்னு, ஒரு தடையும் இல்லை. கை உயர்த்தி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. கை உயர்த்தி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு உன் குடும்பத்துக்கு வருகிறது. ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு உன் வீட்டுக்கு வருகிறது. ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு உன் வாழ்க்கைக்கு வருகிறது. அந்த தகப்பனை கண்ணை மூடி கை உயர்த்தி கண்ணீரோட நன்றி சொல்லு. கண்ணீரோட நன்றி சொல்லு. இனி நான் அந்நிய தெய்வங்களை பின்பற்ற மாட்டேன். இனி எனக்கு அந்நிய தெய்வங்கள் வேண்டாம். இனி எனக்கு ஜீவன் உள்ள தேவன் மட்டும் போதும். வாயை திறந்து சொல்லுங்க. உன் குடும்பத்தை வேட்டையாடும்படி பின்தொடர்ந்து வருகிற சில சபிக்கப்பட்ட வல்லமைகள் இப்பொழுது வேரோட சாய்கிறது, வேரோட சாய்கிறது. இனி அந்த கையை தட்டி தெய்வத்தை உயர்த்துங்க. இனி அந்த கை தட்டி தெய்வத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒன்னாவது, யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 2வது, யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? தெய்வங்கள் அல்லாதவைகளை, தேவன் அல்லாததை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 3வது, யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை தெரியுமா? 3வது இளைப்பாறுதல் இல்லாதது இச்சையின் ஆவிக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை?
இச்சையின் ஆவிக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏதாவது ஒரு ஆவி நம்மளை அடிமைப்படுத்தத்தானே பார்க்குது. சிலருக்கு தற்பெருமையின் ஆவி, சிலருக்கு சுய புகழ்ச்சியின் ஆவி, சிலருக்கு பொறாமையின் ஆவி, சிலருக்கு கசப்பின் ஆவி, சிலருக்கு வேசித்தன ஆவி, சிலருக்கு இச்சையின் ஆவி. ஒரு நாள் ஒரு தம்பி என்னிடத்துல ஃபோன் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் நான் தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏன் தங்கம் நீ தற்கொலை பண்ணணும்? அப்போ அவ சொல்றா, பாஸ்டர் என்னால் முடியல, 2 நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், 3ஆவது நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, யாரை பார்த்தாலும் எனக்கு இச்சை வருது. நான் சொன்னேன், நான் ஃபோனில் ஜெபம் பண்ணுறேன். அந்த தம்பிக்கு நான் ஃபோனில் ஜெபம் பண்ணினேன். அடுத்து நான் அந்த தம்பியை பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல நான் கூட்டத்துக்கு போனப்போ அந்த கூட்டத்தில் அந்த தம்பி வந்திருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த தம்பி சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணின அன்னையோட அந்த ஆவி என் வாழ்க்கையை விட்டு முறிந்து போனது. ஹல்லேலூயா. எந்த ஆவிக்கும் இடம் கொடுக்காத, பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, பொறாமையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, முறுமுறுப்பின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, பிரிவினையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, சண்டை பண்ணுகிற ஆவிக்கு இடம் கொடுக்காத, கோப எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, பிரத்யேகமா இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, யாராவது அதற்கு அடிமைப்பட்டு போயிருந்தால் இந்த ராத்திரி உனக்கு விடுதலை. கை தட்டி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்துக்கு போனேன். கோயம்புத்தூர்ல அது வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். நான் கூட்டத்துக்கு போய் கூட்டத்தை முடிச்சுட்டு ரூமில் சாப்பிட போனேன். ரூமில் சாப்பிட போனப்போ ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னார், சென்னையில் இருந்து ஒரு ஆள் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் அப்போ என்ன நினச்சேன், சென்னையில் இருந்து வந்த ஆளை பார்த்துட்டு சாப்பிடலான்னு நினச்சேன். அவரை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் வந்தார். அவர் வந்து தன்னை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவர் சென்னையில் ஒரு திரைப்பட டைரக்டர். அவர் சென்னையில் யாரு? ஒரு திரைப்பட டைரக்டர். அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்ச நாள் தூக்கம் இல்லாம பாடுபட்டு இருந்தேன். எனக்கு இச்சை ஆவியினுடைய போராட்டம் பயங்கரமா இருந்தது. ஒரு நாள் சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போ உங்க பிரசங்கத்தை கேட்டேன். அன்னையிலிருந்து நான் ராத்திரி தூங்கும்போ உங்க பிரசங்கத்தை போட்டு வச்சுட்டு தான் தூங்குவேன். இப்போ எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது. வசனம் என்னை வாழ பண்ணி இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னு அறிஞ்ச உடனே நேரே வந்து உங்களுக்கு நன்றி சொல்லான்னு வந்தேன். பார்த்தீங்களா, திரைப்படத்துறையில் இருக்கிறவனுக்கும் எது தேவைப்படுது? விடுவிக்கிற வசனம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த செய்தியை எவ்வளவு தூரத்தில் இருந்து கேட்டாலும், ஒருவேளை ஹாஸ்டல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை வீட்டின் படுக்கை அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை வல்லமையோட புறப்பட்டு வரும்போ சில பலவீனத்தின் ஆவிகள், சில இச்சையின் ஆவிகள் வசனத்துக்கு முன்னாக நிற்க முடியாமல் உன் சரீரத்தை விட்டு ஓடுகிறது. கை தட்டி கண்ணை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத, அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத, அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத. அது உன்னை அழித்து போடும். உனக்கு இளைப்பாறுதல் வராது. Praise the Lord. சிம்சோனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல கிருபை, நல்ல தாளந்துகள். இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வாழக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கர்த்தரே கொடுத்திருந்தார். அந்த வகையில் அவன் பாக்கியவான்.
ஜபமும் தீர்மானம் உள்ள தாய், ஆவிக்குரிய பிள்ளையை வளர்த்தி எடுக்கணுள்ள அர்ப்பணிப்புள்ள தகப்பன். பிரச்சனை என்ன? வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு இவன் கதவு திறந்து கொடுத்தானா, இச்சையின் ஆவி இவனுக்குள்ள நுழைந்தது. நீங்க பாருங்க, இச்சையின் ஆவி இவனுக்குள்ள நுழைந்து கடைசியில இச்சையின் ஆவி இவனை வேடிக்கையாக்கி கடைசியில் அந்த ஆவி இவனை கொண்டு போட்டது. ஆவி ஒன்றை அழிக்கும் முன்ன நீ அதை அழிக்கணும். ஆவிகள் ஒன்ன அழிக்கிறதுக்கு முன்ன நீ அதை அழிக்கணும். அது உன்னை கட்டுறதுக்கு முன்ன நீ அதை கட்டணும். கண்ண மூடி நல்ல வாயை திறந்த ஆவியில போராடுங்க. யாரோ சிலரை இந்த ராத்திரி விடுவிக்கிற தேவ பிரசன்ன இறங்குதன. யாரோ சிலரை விடுவிக்கும்படி தெய்வத்தினுடைய வல்லமை பயங்கரமா இறங்குது. கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. உடகடகதன கடகதனா அந்தல் கனாதனா வாயை திறந்து கட்டளையிடு. இச்சை நாவியை வெளியே போன்னு வசனத்தை மையப்படுத்தி கட்டளை பெருமையின் ஆவியை வெளியே போன்னு வசனத்தை மையப்படுத்தி கட்டளையிடு. பயத்தின் ஆவியை வெளியே போன்னு வசனத்தை மையப்படுத்தி கட்டளையிடு. ஒவ்வொன்னா சொல்லுங்க. யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஒன்று, போராடாதவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ரெண்டு, எனக்கு கேட்கல. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. மூணு, இச்சை நாவிக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நாலு, மதுபான பிரியனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. யாருக்கு இளைப்பாறுதல் இல்லை? மதுபான பிரியனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. எப்பவும் தெளிவா இருக்கணும். மன தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி. மயக்க நிலையில் இருப்பது ஆண்டவரே விரும்பல்ல. இந்த உலகத்துல ஃப்ரீசர்ல வைப்பாங்க இல்லையா பொருள், அது மாதிரி நம்மளை மயக்க நிலைமையிலே வச்சிருக்கிற சிலது உண்டு. ஒன்று, மதுபானம் நம்மை மயக்கும். ரெண்டு, மதம் நம்மை மயக்கும். மூணு, அரசியல் நம்மை மயக்கும். இதெல்லாம் நம்மளை என்ன நிலைமையிலே தான் வச்சிருக்கும்? மயக்க நிலைமையில தான் வச்சிருக்கும். மத வெறிக்கு அடிமைப்பட்டு போனவன் அந்த மயக்கத்தில் இருந்து வெளியே வருவது கடினம். அரசியல்வாதத்துக்கு அடிமைப்பட்டு போனவன் அதில் இருந்து வெளியே வருவது கடினம். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு போனவன் அதில் இருந்து வெளியே வருவது கடினம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனையும் விடுவிக்க முடியும். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா ஒன்று கை உயர்த்தி ஜபிங்க. இதில் ஏதாவது ஒரு அடிமைத்தனம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கண்மூடித்தனமாக அரசியல்வாதிகளை பின்பற்றுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கண்மூடித்தனமாக மதவாதிகளை பின்பற்றுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மதுபானத்தில் நிறைந்து இருக்கிறாங்கன்னா, இந்த மைதானத்தில் இருந்து ஒரு நிமிஷம் ஜபிங்க. அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து ஜபிங்க. அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து ஜபிங்க. உடாரப சக்கரப சந்தராதியா ரேந்தல் கனாதனா. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளால் மயக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் மதவாதிகளால் மயக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் மதுபானத்தால் மயக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் அசுத்தாவியால் மயக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளிவதற்கு இந்த ராத்திரி கூடுகை காரணமா இருக்கட்டும். நல்ல வைராக்கியமா ஜபிங்க. என் புருஷன் மயக்கம் தெளிஞ்சே ஆகணும், என் பிள்ளை மயக்கம் தெளிஞ்சே ஆகணும். இத ஒரு போராட்டமா நினைச்சு ஜபிங்க. போராட்டமா நினைச்சு ஜபிங்க. பரிசுத்த ஆவி இறங்கி வந்தா மயக்கு கிடக்கிற எந்த மனுஷனையும் தன் நிலைமைக்கு கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியும். மதுபானத்தில் மயங்கினவனுக்கு
இளைப்பாறுதல் இல்லை. அவனுடைய ஆரோக்கியம் வீணா போகுது, அவனுடைய சரீரம் வீணா போகுது, தெய்வம் கொடுத்த நல்ல வாழ்க்கை வீணா போகுது. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போகும்போதான் டாக்டர் மாதிரி சொல்லணும், கதை முடிந்து விட்டது. எதுக்க கதை? லிவருக கதை. சைலண்ட்லி கில்லிங் பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாய் மனுஷனை கொல்லுகிற விஷமாக்கும் மதுபானம். கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் மாட்டீங்களோ? கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை கொல்லுகிற விஷம் மதுபானம். அதுல இருந்து நம்முடைய ஜபம் 2 பேரை விடுவிக்குமான நாம் ஆசீர்வாதமானவர்கள். அதுல இருந்து நம்முடைய ஜபம் ஒரு ஆளை விடுவிக்குமானா உங்க கரிசனைக்கு ரொம்ப நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாய் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாய் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசரவர் அவர் சட்டையிலே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு தடவை நான் ஒரு கன்வென்ஷன் முடிஞ்சு பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் ஏறினப்போ அந்த மீட்டிங்கில் பாட்டு பாட வந்த ஆட்களும் பஸ்ஸில் ஏறிச்சுன்னு. பஸ்ஸில் ஏறி ரொம்ப டயர்டாக நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். திடீர்னு ஒரு பெண்மணி சத்தம் போட்டு பஸ்ஸுக்குள்ளே பாம்புன்னு. பஸ்ஸுக்குள்ளே பாம்பு. நான் என்ன நினச்சேன், பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பஸ்ஸில் வச்சு பாம்பு கடிச்சா நாட்டுக்காரர் என்ன சொல்லணும்? பிரசங்கார் எப்போ ஏதோ தப்பு பண்ணி பிரசங்கம் பண்ணியிருக்கு, பாம்பு கடித்தது. ஆனால் நான் நமக்கு ஒரு ஆபத்து அப்படி வரப்படாதுன்னு சொல்லி காலை தூக்கி சீட்டுக்கு மேலே வச்சேன். காலை தூக்கி சீட்டுக்கு மேலே வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். கொஞ்சம் தாண்டின உடனே அந்த பெண்மணி டக்குன்னு சொல்லுது, வண்டி நிறுத்து, பாம்பு இறங்கட்டுன்னு. நான் பார்க்குறேன், இது என்னடா கரெக்ட் ஸ்டாப்பில் ஏறி கரெக்ட் ஸ்டாப்பில் இறங்குற பாம்பு. பார்த்தா ஒரு பாடி பஸ்லேருந்து இறங்குது. புரியலையோ? புரியலையோ? புரியலையா? பாம்பு.
அதாவது சாதாரண மனுஷனுக்கே இதுக்கு பேரு பாம்புன்னு தெரியுது. ஒரு பக்கம் நாடு மொத்தம் ஒரு வகையான மயக்க நிலைமைக்கு தள்ளப்படுது. யூடியூப் மயக்குது, யூடியூப் மயக்குது. நீங்க பத்திரிகை துறையில எங்க எடுத்து பாருங்க, பொய் 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 பொய். இந்த மனுஷனுடைய கடைசி நம்பிக்கையாக்கும் பத்திரிகை. உண்மையை அறியணும்னு விரும்புகிற மனுஷனுடைய கடைசி நம்பிக்கையாக்கும் பத்திரிக்கை. ஆனா பத்திரிக்கை எடுத்து பாருங்க, பொய் 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 பொய். எல்லா பகுதிகளையும் அரசியல் உலகம் பொய்யில மயங்கி விட்டது. எங்க பார்த்தாலும் பொய், ஒரு வகை பொய் மயக்கம். அப்புறம் பாருங்க, ஒரு வகை மத வெறி மனுஷனை மயக்கி விட்டது. ஒரு பக்கம் பொய் மயக்குது, மறுபக்கம் ஒரு மதவெறி மயக்குது, அப்புறம் அரசியல் வரி. அரசியலா பார்த்து விட்டுடணும், வாழ்க்கைய தனியா வாழணும். பெரிய பெரிய தலைவர்களுக்கு ரத்தத்துல ஒன்றும் அரசியல் இல்லை. அவங்க மேடையில மைக்குக்கு முன்ன மட்டும்தான் அரசியல் பேசணும். அப்புறம் எதிர்கட்சியும் உள்கட்சியும் எல்லா கட்சியும் ஒத்திருந்து தின்னணும். அடிச்சு சாவறது பாவப்பட்ட புத்தி இல்லாத இவன். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஏன்னா அவன் மைக்கில் பேசிட்டு போவல்ல, அவன் மைக்கில் வெறியேற்றிட்டு போனான். வருவோம், போராடுவோம், வந்தால் பார்ப்போம்னு அடிச்சு பேசினானா. பேசிட்டு அவன் நேரே போனது சாப்பிடகு, இந்த பிள்ளைகள் நேரே போனது கூலி தள்ளுக்கு. யார்கிட்ட போய் கேட்கல. அதனாலே இந்த ஒரு ஆயுசுல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வசனம் பேசணும் வைராக்கியத்தோட நான் நிற்கிறது. இது மட்டும் சத்தியம், இது மட்டும் மயக்கம் தெளிய பண்ணும். எந்த மனுஷனையோ மயக்கத்திலிருந்து விடுவிக்கிற வசனம். அந்த வசனத்துக்காக கை உயர்த்தி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளியணும். மதுபானம் மயக்குது, மதம் மயக்குது, இச்சை மயக்குது, பொய் மயக்குது, மதம் மயக்குது, சாத்தா மயக்குறான். அப்போ கிட்டத்தட்ட எல்லா மனுஷனும் ஒருவித மயக்க நிலையில. யூடியூப் எடுத்து ஆன் பண்ணி பார்க்க தொடங்கினா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமயம் போனதும் தெரியல, லஞ்சுக்கு சமயம் போனதும் தெரியல, சப்பருக்கு டைம் போனதும் தெரியல, ஒன்றும் தெரியல. அது பிடிச்சு மயக்கி வச்சிருக்கு. மொபைல் எடுத்து வச்சு கேம் விளையாட தொடங்கினா காலையும் மாலையும் தெரியல, அது மயக்கி வச்சிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளிஞ்சாகணும். ஒரு மனுஷனை மயக்கம் தெளிய பண்ண வசனத்தில் வெளிப்படுகிற ஆவியானவரால மட்டும்தான் முடியும். அதனால நாங்க இருக்கிற பலத்தோட பேசுறோம். மயக்கம் தெளிய பண்ணுகிற வசனம். Praise the Lord. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மதுபானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. எல்விஸ் பிரஸ்லி இன்னொரு பிரபலமான நடிகர். எல்விஸ் பிரஸ்லி நீங்க கூகுளில் போய் அடிச்சு பார்க்கணும். ஒரு காலத்தில் பயங்கர பிரபலம். அந்த ஆளுடைய ஒரு போட்டோ ஒரு மேகசீன்ல போட்டா அந்த ஆளுக்கு 900 கோடி ரூபா கிடைக்குமாம். ஒரு போட்டோ, எல்விஸ் பிரஸ்லியுடைய ஒரு போட்டோ பத்திரிகையில் போட்டா எல்விஸ் பிரஸ்லி கிடைக்கிறது எவ்வளவு ரூபா? 900 கோடி ரூபா. அப்போ எவ்வளோ பயங்கர மனுஷன்னு பாருங்க. நம்ம போஸ்டர் செவரில் ஒட்டினா கரெக்டாக தலையே இல்லையே கீறி கொண்டு போகணும், மொட்டை தலை. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். ஆனால் மழை பெஞ்சாலும் பிரயோஜனம் என்ன? சன்சைடில் தட்டி அங்கே போகும். பொறாம. ஒரு கூட்டத்தில் தான் பிரசங்கம் பண்ண போனேன். உண்மையில் நடந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லா வால் போஸ்ட்லையும் எனக்கு தலையை மட்டும் வெட்டி இருக்கு. எல்லா போஸ்ட்லையும் தலையை வெட்டி இருக்கு. தலை இல்லாத பாடி. ஒரு முழுக்க உள்ள எல்லா போஸ்ட்லையும் 4 நாள் கூட்டம் பயங்கரமா இருந்து கூட்டம். கடைசி நாள் மீட்டிங் முடிஞ்சதுல ஒரு பாஸ்டர் நின்று பேசுறாரு. மீட்டிங் பயங்கரமா இருந்து அவர் ஏன்னு சொல்றாரு, பிரசங்கருக்கு தலை போனதுனாலேன்னு. ஐயோ என்ன கஷ்டம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்படியே ஒன்று கையை உயர்த்தி பிடிங்க. எங்கள் தேசத்தில் அநேக வாலிபர்கள் கஞ்சாவுக்கும் மயக்க மருந்துகளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமைப்பட்டு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளியணுமேன்னு ஒரு வார்த்தை ஜபிங்க, ஒரு வார்த்தை ஜபிங்க, ஒரு வார்த்தை ஜபிங்க. உடகடகல் கமனகதுனி அந்தல் கமானம சந்தர சத்தரதலா ரேந்தல் கபதர. என்ன பயங்கர ஜபம் இல்லையா, என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? ஜபிங்க. இந்த ஜபம் உண்மையிலே கிரியை செய்து, இந்த ஜபம் உண்மையிலே அற்புதங்களை செய்து உங்க பிள்ளை மயக்கம் தெளிய போகுது, உங்க புருஷன் மயக்கம் தெளிய போறாரு. உங்க வீட்டில் சிலரை இனி அந்த மதுபான மயக்கம் முடியாது. அதை கண்ட உடனே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வரப்போகுது, அதை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வரப்போகுது. அந்த அடிமைத்தனம் துணானே, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ. ദുരിതം നിറയും മരുവിലെ വാസത്തിൽ, ദുരിതം നിറയും മരുവിലെ വാസത്തിൽ, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ. ആശ്വസിപ്പാനൊരു ദേഹിയുമില്ല, ആശ്രയിപ്പാനൊരു ഇടവുമില്ല. ആശ്വസിപ്പാനൊരു ദേഹിയുമില്ല, ആശ്രയിപ്പാനൊരു ഇടവുമില്ല. ഒന്നേ മാത്രം നിൻ ജീവമൊഴികൾ, ഒന്നേ മാത്രം നിൻ ജീവമൊഴികൾ, മന്നീലൻ ആശ്വാസമേ എനിക്കു, മന്നീലൻ ആശ്വാസമേ എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ, എനിക്കൊരു തുണ നീയേ എൻ പ്രിയനേ, എനിക്കൊരു തുണ നീയേ. ഓ, அசுத்த ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு போகிறவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நான் அந்த பகுதியை அப்படியே விடுறேன். என்ன, நான் 9 எண்ணம் சொல்லுவேன்னு சொன்னேன், நான் அப்படியே அதை விடுறேன். இனி நான் பேச போறது யாருக்கு இளைப்பாறுதல். அதுக்கு ஒரு 3 காரியங்களை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். யாருக்கு இளைப்பாறுதல்? தெளிவா பைபிளில் ஒரு வசனத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிக்கணும் சிஸ்டர். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே பாத்தீங்களா, பக்தன் பவுல் தன் வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறாரு. 1, என் சிறு வயது முதல் நான் நடந்த நடக்கை. 2, நான் இப்பொழுது நடக்கிற நடக்கை. அப்போ சிறு வயது முதல் நடந்த நடக்கைக்கும் இப்பொழுது நடக்கிற நடக்கைக்கும்
மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமானா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தப்பு தான், இவ்வளவு ஆழமா சொன்னது தப்பு தான். கொல்லக்குன்னு PhD படிச்சிருக்கான். அவன் வாழ்க்கையை மொத்தம் ஒதுக்கி வச்சு படிச்சான். அந்த சப்ஜெக்ட் மொத்தம் உள்ள இருக்கு. அப்ப அவன் எதுக்காக படிச்சான்? அந்த படிச்சதுல வாழணும். எதுக்காக படிச்சான்? அதை படிச்சதுல வாழணும். நான் சிறு வயது முதல் என்ன படிச்சேன், எப்படி நடந்தேன் எல்லாருக்கும் தெரியும். அரசனுக்கு முன்ன நின்று சொல்றான், எருசலேமில் உள்ள ஆட்களை கேட்டு பாரு நான் எப்படி நடந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேட்டு பாரு நான் எப்படி நடக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். முந்தின நடக்கைக்கும் இப்ப உள்ள நடக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசுவை அறிவதற்கு முன்னே நான் நடந்த நடக்கைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நான் நடக்கிற நடக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமானா உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவன் சொல்றான், நான் கொலைகாரனா நடந்தது உங்களுக்கு தெரியும் சிறு வயது முதல். நான் வீடுகள் தோறும் ஏறி அடிச்சது உங்களுக்கு தெரியும் சிறு வயது முதல். ஒரு மிஷனரி ஒருத்தன்ட்ட டிராக்டர் கொடுக்கிறாரு. அந்த டிராக்டர் வாங்கினவன் அதை வலிச்சு கீறி அந்த ஆளுக மூஞ்சியில எரிஞ்சிட்டு கேட்கிறான், உனக்கு வேற வேலை இல்லையான்னு. உடனே அந்த மிஷனரி சொன்னாரு, 15 வருஷத்துக்கு முன்ன நான் இந்த இடத்துல தான் நின்னேன். 15 வருஷத்துக்கு முன்ன நான் இந்த இடத்துல நின்னப்போ நீ இந்த வழியே வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? உன்னை தூக்கி சாப்பிட்டு இருப்பேன். நான் ஒரு நரபோஜி. I am a cannibal. I am a human eater. ஏகப்பட்ட மனுஷர்களை நான் சாப்பிட்டு இருக்கேன். ஒருத்தனை சாப்பிடக்கு பிடிச்சேன். அவன் உன்னை இயேசு நேசிக்கிறாருன்னு சொன்னாய். அன்னையில இருந்து நான் மனுஷரை நேசிக்க தொடங்கினேன். இப்போ நீ டிராக்டர் எடுத்து எனக்கு மூஞ்சியில எறிஞ்சாலும் நான் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப எனக்கு அந்த பழைய சுபாவம் இல்லை. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அப்போ முந்தின நடக்கைக்கும் பிந்தின நடக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு பாஸ்டர். முன்ன நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், இப்போ நான் பேசுறதில்லை. முன்ன நான் பொய் சொல்லுவேன், இப்போ நான் சொல்றதில்லை. முன்ன நான் மதுபானம் பண்ணுவேன், இப்போ மதுபானம் பண்றதில்லை. முன்ன நான் மனைவி அடிப்பேன், இப்போ நான் அடிக்கிறதில்லை. முன்ன நான் வில்லனாகும், இப்போ நான் சாதுன்னு நீ சொன்னா உன் முந்தின நடக்கை தெரிந்த அதே ஆட்கள் உன் பிந்தின நடக்கைய பார்க்கணும். உனக்கு கண்டிப்பா இளைப்பாறுதல் உண்டு. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. இந்த ராத்திரி உன் முந்தின வாழ்க்கையும் உன் பிந்தின வாழ்க்கையும் 2 துண்டா பிரியணும். அவன் சொல்றான், நான் என்ன இப்படி நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் படிச்ச வேலையில இப்ப இல்லை. நான் படித்த வேலைப்படி கிறிஸ்தவர்களை கொல்லுகிற குண்டாயுசத்திலேயாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் அதில் இல்லை. அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ அதாவது வாழ்க்கை முழுக்க எதுக்காக படித்தேனோ அதை மொத்தம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அப்போஸ்தலனாய் வாழ்கிறேன். அரசே நீ என்கிட்ட கேட்கண்டாம், எருசலேமில் போய் விசாரிச்சு பாரு நான் சிறு வயது முதல் எப்படி நடந்தேன்னு அவங்க சொல்லணும். இப்போ நான் அப்படி இல்லை. இப்போ நான் கர்த்தரின் பிள்ளை. இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு மதம் தராது. இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் கட்சி தராது. இப்படி ஒரு மாற்றத்தை பணம் தராது. இப்படி ஒரு மாற்றத்தை உலகத்தில் எவரும் தர முடியாது. இப்படி ஒரு மாற்றத்தை தருகிற ஒரே ஒருவர் இயேசு. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. இயேசு வரப்போகிறார். அதற்கு முன்ன நீ புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்.
ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும். ஜெபிங்க. ஒரு புதிய வாழ்க்கை வேணும், இளைப்பாறுதல் வேணும் இல்லையா உங்களுக்கு? வாயை திறந்து ஜெபிங்க. என் நியூ லைஃப். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. கீழ்ப்படிதலே காரியம். புதிய சிருஷ்டியா மாறும்படி ஒப்புக்கொடு. பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் ஞான ஸ்நானம் பிரிக்கட்டும். இந்த ராத்திரி ஞான ஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடு. தண்ணிக்குள்ள இறங்கி வாழ்க்கைய ரெண்டா பிரி. தண்ணிக்குள்ள இறங்கி வாழ்க்கைய ரெண்டா பிரி. வெட்கப்படுறவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. தைரியத்தோட இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஏன்னா அவர் சொல்லி இருக்கு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you the rest. கீழ்ப்படுகிறதுலாம் எத்தனை ஆண்டுகளா ரட்சிப்பின் உபதேசம் கேட்கிறேன் இல்லையா? எத்தனை ஆண்டுகளா ஞானஸ்நான சத்தியம் கேட்கிறேன் இல்லையா? எத்தனை ஆண்டுகளா வசனத்தை கேட்கிறேன் இல்லையா? இதுவரை சிறு வயதில் இருந்து நடந்து வருகிற அந்த நடக்கையை விட்டு மாறுவதற்கு நம்ம விரும்பல. இந்த ராத்திரி கர்த்தரே ஒரு மாற்றத்தை தரணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒன்று, யாருக்கு இளைப்பாறுதல்? வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சு காட்டுறாமே. முந்தின நடக்கை, பிந்தின நடக்கை. சிறு வயது முதல் வாழ்ந்த வாழ்க்கை, இப்பொழுதுள்ள வாழ்க்கை, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படியானால் உனக்கு இளைப்பாறுதல். ரெண்டாவது, யாருக்கு இளைப்பாறுதல் தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்னாலே போகும். I will give you the rest. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த பிரபஞ்சத்துல இளைப்பாறுதல் தருகிற ஒரு இடம் தான் உண்டு. அது தேவ பிரசன்னம். அது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்திலிருந்து இளைப்பாறுதல் வருகிறது. தப்புதான், சம்மதிச்ச உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நல்லா பாடணும். தேவ பிரசன்ன இறங்கிறது வர பாடணும். நல்லா ஜபிக்கணும். தேவ பிரசன்ன இறங்கிறது வர ஜபிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். கர்த்தர் மேல உன் பாரத்தை இறக்கி வை. இறக்கி வச்சிட்டு அவருடைய பிரசன்னத்தில் இருந்து இலவசமாய் வருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கோ. நீ சுகமாயிரு. இளைப்பாறுதலை தேடி மனுஷன் எங்கெல்லாம் ஓடுறான் இல்லை, எங்கெல்லாம் ஓடுறான் மனுஷன். எனக்கு எப்படியாவது இளைப்பாறுதல் வேணும். இடையில ஒரு பத்திரிக்கையில நான் பார்த்தேன், ஒரு பிரபலமான நடிகை. அந்த பெண்மணி, அந்த பத்திரிகையாளர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேட்குது, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நல்ல திறமை உண்டு, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உடனே அந்த பெண்மணி சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு அழகு இருக்கு, பணம் இருக்கு, திறமை இருக்கு, நிம்மதி இல்லை. நான் நிம்மதியை தேடி இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா எனக்கு தோணிச்சு, நீ நிம்மதிக்காக கூட நிம்மதி தருகிற இடத்துல போய் உட்காரலையே. நிம்மதி தருகிற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம். இப்போ இந்த மைதானத்தில் தேவ பிரசன்னம் இறங்கினா எந்த நோயாளிக்கும் இளைப்பாறுதல், எந்த பலவீனனுக்கும் இளைப்பாறுதல். Only God's presence can provide you the complete rest. தேவ பிரசன்னம் மட்டும்தான் இளைப்பாறுதல் தரும். ஆராதனையை கட்டுப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. தேவ பிரசன்னம் இறங்கிறது வரை ஆராதிக்கணும். நீ சத்தம் போட்டு ஜபிக்கிற ஏன்னு கேட்க யாருக்கும் உரிமை இல்லை.
நீ முழு உரிமையை பயன்படுத்தி ஜபிக்கணும். எவ்வளவு கை தட்ட முடியுமோ அவ்வளவு கை தட்டணும். எவ்வளவு ஆவியில நிரம்ப முடியுமோ அவ்வளவு ஆவியில நிரம்பணும். அதாவது கொஞ்சம் கூட தெளிவா சொன்னா, நீ ஆராதிச்சுட்டு நிக்கிறத பார்க்கிறவன் உனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு தோணணும். அப்படி நீ ஆராதிக்கணும். உனக்கு இளைப்பாறுதல் தருவது மனுஷன் அல்ல, உனக்கு இளைப்பாறுதல் தருவது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் என் சமூகம் உனக்கு முன்னே போகும். அதிலிருந்து உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும். ருடபல ஹந்தல் கபரப சந்தராதி அந்தரதலா ரெந்தல் கபரபலபரபலபா அல்கமன ஹந்தரப சத்தராதியாதனா. தேவ பிரசன்னத்தை நாடுங்க, பிரசன்னத்தை தேடுங்க, பிரசன்னத்தை பின்பற்றுங்க. எனக்கு இந்த ஒரு ஆயுசுல நீர் போதும், எனக்கு இந்த ஒரு ஆயுசை முழுமையா பயன்படுத்தணும். இந்த ஆயுசை நான் வீணாக்க விரும்பல, இந்த ஆயுசை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க விரும்பல. நான் சவாலா வாழ்வேன். Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் இளைப்பாறுதல் தராது. என்ன உலகத்தில் எதுவும் இளைப்பாறுதல் தராது. இளைப்பாறுதல் வருகிற ஒரு இடம் கர்த்தருடைய சந்நிதி. கர்த்தருடைய சந்நிதி. கூட்டம் தொடங்கக்கு முன்ன வரணும், வந்து என்ன தொடுங்கப்பான்னு கூப்பிடணும், சத்தம் போட்டு கூப்பிடணும், சத்தம் போட்டு கூப்பிடணும். ஆராதனை நடத்துறது மனுஷனா இருக்கப்படாது, ஆராதனை நடத்துறது ஆவியானவனா இருக்கணும். ஆராதனையை கண்ட்ரோல் பண்றது மனுஷனா இருக்கப்படாது, ஆராதனையை கண்ட்ரோல் பண்ற தேவ பிரசன்னமா இருக்கணும். ஒருத்தன் கை தட்டி சத்தம் போட்டு ஆராதிக்கும்போ அவனை இப்படி ஆராதிக்காதேன்னு சொல்லக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒருத்தன் கண்ணீர் விட்டு கதறும்போ இப்படி எல்லாம் கரையாதேன்னு சொல்லக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒருத்தன் சத்தம் போட்டு ஜபிக்கும்போ ரொம்ப கத்தாதேன்னு சொல்லக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா அவன் சத்தம் போட்டது கர்த்தரின் சந்நிதியில, அவன் உரத்த குரல் போட்டது கர்த்தருடைய சந்நிதியில. அவனு கண்டிப்பா இளைப்பாறுதல் வரும். இப்போ என்னெல்லாம் இல்லையா, நல்ல தமிழ் இலக்கணத்தோடு கூடிய ஜபம், நல்ல விஐபி கைதட்டு, என்ன என்ன ஒரு முறப்பு, நல்ல விஐபி கைதட்டு. எல்லா இடங்களையும் கொஞ்சம் பேர் உண்டு, இங்கே மைதானத்தில் இல்லை, எல்லா இடங்களையும் சபைகளில் பேக்கு சேரில் வந்து உட்கார்ந்துருப்பினும் அவையோட நினப்பு தெய்வத்தை அவியலாகும் கவுன்சில் போட்டு தெரிஞ்செடுத்தேன்னு. அவைய வாதறக்க மாட்டணும், அவைய பாட மாட்டணும், அவைய சோத்திரம் சொல்ல மாட்டணும். ஒரு நல்ல அப்பு வச்சு கொடுக்கணும். தெய்வ சமூகத்தில் ஜாதி வித்தியாசம் இல்லை, தெய்வ சமூகத்தில் பெரியவன் சிறியவன் வித்தியாசம் இல்லை. தேவ பிரசன்ன இறங்குனா மேடையில் நிற்கிற நானும் கடைசியில் நிற்கிற சகோதரனும் ஒன்று போல. சமுத்திரத்தினால ஜாதி பார்த்து தூக்குமா, மதம் பார்த்து, நிறம் பார்த்து? ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? சமுத்திரத்தினால ஜாதி பார்த்து தூக்காது, மதம் பார்த்து தூக்காது, நிறம் பார்த்து தூக்காது, இன்னும் மொழி வித்தியாசம் பார்த்து தூக்காது. சமுத்திரத்தினால வந்தா கரையில் கிடக்குது எல்லாம் அங்க தூக்கிட்டு போகும். அதுபோல ஆக்கும் ஆராதனையினால. என்ன ஆராதனையினால வந்தா அத்தனை பேரையும் மூடும். வித்தியாசம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் மூடும். Worship is a well. அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பாடக்கூடாது. ஆஹா, அப்படியெல்லாம் ஆவேசமாய் கை தட்டக்கூடாது. ஓஹோ, அப்படியெல்லாம் துள்ளி குதிக்கக்கூடாது. ஏஹே, சொன்ன நீயா எனக்கு சாப்பாடு தார, சொன்ன நீயா எனக்கு உயிரை தந்த, சொன்ன நீயா எனக்கு வாழ வச்ச, நீ 25 பைசா தர மாட்ட. அதுக்கடுத்து நீ கண்டிஷன். அப்படி பாடப்படாது, இப்படி துதிக்கப்படாது. நோ, ஆராதனையில தலையிட எந்த மனுஷனுக்கு உரிமை இல்லை. தேவ பிரசன்னத்துல அவரை உள்ளந்திறந்து பாடும்போது சிலர் அழுவனும்,
சிலர் சந்தோஷப்படுவனும், சிலர் துள்ளி குதிப்பனும். அவங்க பிரச்சனையும் அவங்க அனுபவிக்கிற தேவ அன்பும் அவங்களுக்கு இல்லையா தெரியும். அதுக்கு இடையில வந்து உட்கார்ந்துட்டு நனைஞ்ச ஓட்டாஞ்சொல்லிய போல என்ன கஷ்டம் இல்லை. சரிங்க, அவிய அந்நிய பாஷை பேசட்ட, அவிய ஆவியில நிரம்பட்டு நான் நனைஞ்ச ஓட்டாஞ்சொல்லின்னு. உன்னை 21 நாள் தண்ணிக்குள்ள போட்டாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நமக்கு சமாதானத்தோட முடிக்கணும் இல்லையா? ஒரு சாமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, என் சமூகம். மெதுவா பேசுங்க, எப்போ மெதுவா பேசி படிக்கணும். என் சமூகம். அந்த ஏற்றம் பின்னால இருக்கிறீங்க இல்லையா ஐயா, நீங்க கண்டிப்பா கூட்டம் முடிஞ்ச ஒரு செகண்ட் தரணும். என்ன ஆண்கள் பகுதியில இருந்து வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு ஆள் பேசுனது எனக்கு காதுல கேட்டு. சொல்லுங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதல் கண்டிப்பா உனக்கு உண்டு. ஆசையா இருக்கும், ஜபிக்க ஆசையா இருக்கும், துதிக்க ஆசையா இருக்கும், பாடக ஆசையா இருக்கும். நான் எல்லாம் எவனையும் கண்டுகிடுறது இல்லை, எனக்கு எவனையும் சாப்பாடு தரதில்லை. நம்மளை தடுக்கக்குது 1000 பேர் உண்டு. என்ன பிரசங்கியாரா, அவரை கூப்பிடாதுங்க, அவர் நடந்து பிரசங்கம் பண்ணுவாருன்னு. அப்படி அணைகட்டி தடுக்கக்குது 1000 பேர் உண்டு. வழி தரக்கு கர்த்தர் மட்டும்தான் உண்டு. அவரை இன்னும் ஆராதிப்பேன், அவரை இன்னும் துதிப்பேன், அவரை இன்னும் பின்பற்றுவேன். எனக்கு சோறு போட்டது ஆண்டவர், என்ன உயிரோட வச்சிருக்கிறது ஆண்டவர். நான் உடுத்திருக்கிற வஸ்திரம் தெய்வத்தினுடைய ஈவு, என் உயிர் தெய்வம் தந்தது. நான் 2ஆம் பறவையாகும். நான் பிரசங்கிச்சே உயிரோட இருக்கிறேன், பிரசங்கிச்சு வாழ்றேன். நீ கண்ணை மூடி கையை தட்டி பிடி, ஒரு பயங்கர பிரசன்னம். கவனிங்க, நான் இதோட முடிக்கிறேன். நான் இன்னி நேரத்தை எடுக்கிறது சரி கிடையாது. உங்க முகங்களை பார்க்கும்போது ஒரு ஆப்பிரிக்கன் லுக்கு வந்தாலே புரிஞ்சுக்கிடணும், அடுத்து கடந்த கொட்டும். அதனால நான் முடிக்கிறேன். வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்ன, நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், 3 நாள் கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு தம்பி மறியகந்தான். மறியகம் அவனுக்கு பாட்டுக்கு ஆராதிக்கிறான், கையை தூக்குறான், துள்ளி சாடுறான், ஆவியில நிரம்புறான், சத்தம் போடுறான். கூட்டம் முடிஞ்சு நான் ஒரு செகண்ட் கொடுத்துட்டு நான் சொன்னேன், வாழ்க்கையில ஒரு ஆராதனை வீரனை கண்டேன். அந்த தம்பி என்கிட்ட சொன்னா, சார் நான் உங்கள்கிட்ட 5 நிமிஷம் பேசட்டா? நான் சொன்னேன், பேச தங்கம். அவன் சொன்னான், நான் ஆராதிக்கிறத வாழ்க்கையில முதல் தடவை பாராட்டுனது நீங்க தான். அதனால நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஆணழகன் போட்டியில பங்கெடுத்தேன். என்னத்துல பங்கெடுத்தேன்? ஆணழகன் போட்டியில பங்கெடுத்து முதல் பரிசு பெற்றேன். ஆணழகன் போட்டின்னா அழகி போட்டியே போல இல்லை. ஆணழகன் போட்டியில பிரைஸ் கொடுக்கறது முகம் அழகா இருக்கான்னு இல்ல, இங்க 5 ரூபாய்க்குள்ள பெலூன் இருக்கான்னு பார்த்தா பிரைஸ்.
இங்கே ஒரு பலூன் இருக்கணும், இங்கே ஒரு பலூன் இருக்கணும், அப்புறம் இங்கே ஒரு பலூன் இருக்கணும், இங்கே ஒரு பலூன் இருக்கணும். இப்படி பிடிக்கும்போது மொத்தத்தில் அப்படி பலூனாக இருக்கணும். நம்ம எல்லாம் பிடிக்கும்போது துறப்பைக்கில் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. அவன் சொல்கிறான், ஆணழகன் போட்டியில் பங்கெடுத்த சார், எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சி, நான் இந்த பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் அடிக்க முடியும், என் திறமை பெண்களை கவர்ந்தது, நான் விபச்சாரத்தில் போய் விழுந்தேன், நூற்றுக்கணக்கான பெண்களோட விபச்சாரம் பண்ணினேன், ஒரு காலத்தில் இதில் இருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் திறமையும் அழகும் என்னை அழித்து விட்டது சார். ஒரு நாள் நான் தற்கொலை பண்ணலான்னு நினைச்சேன், தற்கொலை பண்ணலான்னு நினைச்சு உட்கார்ந்துருந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு சகோதரி வந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சகோதரி வந்து ஒரு டிராக்டர் தந்தாங்க. அந்த டிராக்டர் நான் வாங்கினப்போ அவங்க என்கிட்ட சொல்லணும், நீ என்னத்துக்கு சாகணும், இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு இப்படி கொஞ்சம் காலமா ஒரு விபச்சாரத்தின் வல்லமையில நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், என் அழகின் திறமை என்னை அழித்து விட்டது அப்படின்னு சொன்னப்போ அந்த சிஸ்டர் மட்டும் என்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்கா ஜெபம் பண்றேன், இயேசு உனக்கு புதிய வாழ்க்கையை தருவாருன்னு. அன்னைக்கு கிடைச்ச புதிய வாழ்க்கை சார், எனக்கு ஆராதனைங்கிறது கடல்ல நீந்துவதை போல என்ன ஒரு ஆளு ஆவேசமா கைதட்டி ஆராதிக்கும் வேடிக்கை பார்த்து சிரிச்சு கேவலப்படுத்தப்படாதுன்னு மிக கொடிய பழைய வாழ்க்கை உள்ள ஆளா இருக்கும். இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட அன்பை நினைச்சு ஆராதிக்கிறதா இருக்கும். நீ ஒரு சைடுல உட்காந்து பப்படம் கொட்டிட்டு, ஆனா நீ யாருக்கும் தொந்தரவா இருக்கப்படாது. நல்லா ஆராதிப்போமா? ஓகேவா? எழும்பி நிற்போமா? நல்லா கண்ணை மூடணும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போறேன்னு வலது பக்கம் இடது பக்கம் வேடிக்கை பார்க்கப்படாது. இப்ப இந்த மைதானத்துல ஒரு அலை அடிக்க போகுது. அந்த அலைக்க கூட உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரப்போகுது. ஹல்லேலூயா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கைதட்டி கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்து கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர்.
உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். சிலர் மேல பயங்கர அக்கினி. கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ. பயங்கர அபிஷேகம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கை தட்டி பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் அத்தனை பேர் வாழ்ந்து என் ஆவியில போராடுங்க. அந்த பெண் பக்கத்துல பயங்கர அபிஷேகம். கையை தட்டி உனக்கன வரவாவா, நீ கத்தன வரவா, நீ அத்தன வரவா. கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்க அபிஷேகம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவம் எல்லாம் போக்கிடுவார், கை தட்டி வரக்கத்தரவா, நீ அந்தர கந்தரவா, அல்கவர வரவரவா, நீ தூர வரவரவா, நீ அந்தர சந்தர வரவரவா. கையை தட்டி பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. பயங்கர தேவ பிரசன்னம், பயங்கர தேவ பிரசன்னம். தடுக்காத, தடுக்காத, தடுக்காத. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை. கையை தட்டி பெற்றுக்க. ஒரு மகிமை இறங்குது. விடாத, விடாத, விடாத. ஒரு பயங்கர மகிமை. ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், ஏய் 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 பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ராகந்தாரா விடுவிக்குது. கர்த்தருடைய ஆவி விடுவிக்குது. ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். அநேகர் மேல தெய்வ கை. உனக்கு இளைப்பாறுதல் வருது, உனக்கு இளைப்பாறுதல் வருது. பற்றி பிடி, நீக்கிடுவார். ஆவியினால் நீ இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாதபடி தடுத்து வச்ச ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுது. அத்தனை பேரு கை தட்டணும். ஊடா 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 பாலா வைடா தாரா சந்தாரா அந்தல தீவன சௌடவனோ ஊடவன அந்தல வைடவனோ அல்கவனோ சந்தாரா நீகத்தாரா சந்தாரா ஊடத்தாரா பௌடாரா அல்கத்தாரா நீகாரா உலகத்தாரா வைடாரா ஊடத்தாரா பௌடாவா நீகத்தாரா நீகாரா அல்கத்தாரா சந்தாரே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் சிலரால கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவர் சிலர் மேல பலமா இறங்குறாரு. கர்த்தருடைய ஆவிக்கு விட்டுக்கொடு. சில அந்தகார வல்லமைகள் உன் காலின் கீழே மிதிக்கப்படுகிறது. எவ்வளவு வேணும் அவ்வளவு பெற்றுக, எவ்வளவு வேணும் அவ்வளவு பெற்றுக. பிரசன்னத்தின் அலை பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய அன்பின் சமுத்திரத்தில் இருந்து ஒரு அலவ மேல அடிக்குது. அது குப்பைகளை எல்லாம் இழுத்துட்டு போகுது. நீவரமத்தர வைடவரத்தர பிரௌடவனாதோ ஈகத்தாரோ ஈகத்தோ உடத்தாரோ உடத்தோ பிரௌடத்தாரோ பிரௌடத்தோ வைடத்தாரோ ஈகத்தே. நிறுத்திடுவார், ஆவியினால் நிறுத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிறுத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிறுத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிறுத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிறுத்திடுவார்,
கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்ச உலக புகழ் பெற்ற எல்விஸ் பிரஸ்லியுடைய வாழ்க்கை கேவலமா முடிய காரணம் என்ன தெரியுமா? போதை. அவனுடைய சரீரத்தை செக் பண்ண டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நார்கோட்டிக் கூன். நார்கோட்டிக் கூன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இதுவரை பார்த்ததில் எந்த உடம்புலையும் இவ்வளவு மயக்கம் இருந்த நான் பார்த்ததில்லைன்னு. பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அதெல்லாம் வாழ்க்கையை கெடுத்து விட்டது. அப்படிப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து நமக்கு இளைப்பாறுதல் தருவது நம்முடைய வாழ்க்கை ரெண்டா பிரியும்போ நமக்கு இளைப்பாறுதல் வருவது தேவ பிரசன்னம். மூணாவது நம்ம இளைப்பாறுதல் தேவராஜ்யம். அங்கிருந்து இயேசு என் இரட்சகர் வெளிப்படும்படி மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை சத்தியத்துக்கு செவி கொடுக்கலையா? இந்த மாலை நேரம் நல்ல நேரம். வேற எதையும் யோசிக்காதுங்க, கர்த்தரை பாருங்க. இதுவரை வசனத்தை கீழ்ப்படியலையா? இந்த மாலை நேரம் நல்ல நேரம், கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. நான் என் வாழ்க்கைய கர்த்தருடைய கையில முழுமையா கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம் இல்லையா? ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க உடனே எடுக்கணும். என்ன, நாளைக்கு காலையிலையும் ஞான ஸ்நானம் இருக்கு, நாளைக்கு மத்தியானம். இது ஒருவேளை பரலோகம் திறந்து வச்சிருக்கிற ஒரு வாசலா இருக்கும். விட்டு தள்ளாத, வாய்ப்பை பயன்படுத்து. அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? உயிரை தந்தது ஆண்டவர், வாழ வச்சது ஆண்டவர். தெய்வ பயத்தை தவிர வேற எந்த பயத்தோட நீ வாழாத. கையை உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு தடவை கூட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு தடவை கூட உருவாக்குமே என்னை, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி உருவாக்குவே. அத்தனை பேரு சொல்லணும், அத்தனை பேரு சொல்லணும். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, கை உயர்த்தி தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில்.